السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، قال تعالى: ورسلا قد قصصناهم عليك من قبل رسلا لم نقصص عليهم عليك وكلم الله موسى تكليما. صدق الله العلي العظيم. கணித்திற்குறித்தான் அன்பானவர்களே, நாம் நேற்றைய தினம் ஹதரத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் அவருடைய அரண்மனையில் வாலிபம் வரை அடைந்து அவனை எதிர்க்கும் முதல் தொனியாக அவனின் தொட்டிலில் படுத்திருக்கும் பொழுதே எட்டி ஒரு உதையை விட்டு தன்னுடைய முதல் படியான எதிர்ப்பை ஆரம்பித்து விட்டார்கள். அன்பானவர்களே, ஹதரத் மூசா நபியினுடைய வரலாறுகளை கவனிக்கும் முன்னர் நம்ம ஒருவருடைய கசஸை ஒரு வரலாறை கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது ஜுமாவிற்கான ஒரு பயானாக எடுக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பம் இதில் நான் உங்களுக்கு அழகிய முறையிலே கூறி காண்பிக்கின்றேன். அன்பானவர்களே, குடும்பம் என்று வந்துவிட்டால் அதில் பல கஷ்ட நஷ்டம் இருக்கும். கணவன் நல்லவன் தீமையானவனாக இருப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபிரௌன் நாம் கேட்டிருப்போம், ஃபிரௌனுடைய வரலாறை நாம் கேட்டிருப்போம். ஃபிரௌன் எவ்வளவு பெரிய கொடியவன் என்று நாம் அறிந்திருப்போம். அவன் எப்படி இப்படி மாறினான், அவனுடைய மாற்றம் ஏன் என்று பார்த்தால், அன்பானவர்களே, ஃபிரௌன் போன்று எந்த ஒரு கணவனும் அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அமைந்திருக்க முடியாது. உலகத்திலே ஃபிரௌனை விட ஒரு கணவன் வர வேண்டும் என்று சொன்னால் அவர் யாராக அவர் இருக்கவே முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபிரௌனை விட ஒரு உத்தம கணவரை யாராலும் தேர்ந்தெடுக்க முடியாது, யாராலும் காண முடியாது. ஆசியாமியாருக்கு ஆசையா எல்லாமே வாங்கி தருவோம். அரண்மனை முழுவதும் அவர்களுக்காக அர்ப்பணம், மக்களுக்கு முழுவதும் அர்ப்பணம். தன்னுடைய சமூகத்தவர்களை பிரித்து பார்க்க மாட்டான், எல்லாவற்றையும் ஒன்றாக பார்ப்பான். சுன்னத்தை கடைபிடிப்பான், அல்லாஹ்வை வணங்குவான். ஆனால் அல்லாஹ் இறைவன் அவனுக்கு தெரியும், ஆனால் மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ்வை எதிர்க்க மாட்டான், ஆனால் அல்லாஹ்விற்கு தோதுவாக நடப்பான். இப்படி எல்லா விதமான நல்கிரியைகளையும் செய்து கொண்டிருந்த ஃபிரௌன் எதனால் தெரியுமா தீமையானவனாக எப்படி மாறினான் என்று சொன்னால், வரலாறுகள், அதாவது அவனுடைய நிலைகள் தடுமாறுகின்றன. ஒரு பக்கம் அமைச்சர் ஹாமான், அவனுடைய தொல்லை, அவன் தருகிற ஒவ்வொரு யோசனை தீமையான யோசனை. ஏன் இப்படி நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கிறீங்க, அவங்களோட சாப்பிட்றீங்க? ஏன் உங்களுடைய சொத்தை தண்ணியாக செலவு பண்ணுறீங்க? ஏன் நீங்கள் இவ்வளவு பெரிய தாடி வச்சுருக்கீங்க? ஏன் நீங்கள் இப்படி மற்ற குதிரையில் போறீங்க என்று ஒவ்வொரு நிலைமையும் அவன் அச்சுறுத்தி ஃபிரௌனை இழிநிலைக்கு மாற்றும் முதல் படியாக அமைச்சர் ஹாமான் ஆகிவிட்டான். இரண்டாவது, ஆசியா அம்மையார் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இது ரெண்டுமே அவனுக்கு சாதகமாக போயிடுச்சு. ஃபிரௌனுக்கு ஆசியா அம்மையாரை என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்தை அல்லாஹ் தான் இறைவன் சொல்லிட்டாங்க. உடனே அப்படியே மாறிவிட்டான் ஃபிரௌன். அமைச்சருடைய அந்த கேள்வி பதிலின் மூலமாக, யோசனைகளின் மூலமாக ஃபிரௌன் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல அமல்கள் செய்தானோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சுன்னத்தான நடைமுறைகளை கடைபிடித்தானோ அப்படியே மாறினோம். அன்னை ஆசியா அம்மையார் அவர்களிடத்தில் எப்பேற்பட்ட கணவன் என்று பெயர் எடுத்தானோ அப்பேற்பட்ட ஃபிரௌன் அப்படி முரணாக மாறி அன்னை ஆசியா அம்மையாரை ஒவ்வொரு தினமும் அடித்து துன்புறுத்தினான். இறைவன் நான் என்று சொல், இறைவன் அல்லாஹ் அல்ல என்று தினந்தோறும் துன்புறுத்தலானான். அன்பானவர்களே, இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஃபிரௌனிற்கு ஏன் என்று தெரியுமா? இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், முதல் படியாக கணவர் அமைவதிலே நல்லதும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. அவரை அமைத்துக் கொள்வது மனைவியினுடைய கைகளிலே இருக்கின்றன. அன்பானவர்களே, மனைவிமார்கள் சரியான முறையில் இருந்தால் கணவர்கள் அவர்களுடைய நிலைமையிலே சரியானவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, நாம் இங்கு பார்க்கக்கூடிய இரண்டாவது விஷயம், அல்லாஹ் எந்த நிலையிலும் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றுவான். எப்படி அல்லாஹ் தஆலா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றுவான். 20 அல்லாஹ் தன்னுடைய கைகளை ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டானா நல்லவனா இருக்கிறவன் தீமையான மாறுவான்,
தீமையாக இருக்கிறவன் நல்லவனா மாறுவான். அல்லாஹ் தாலா நரகத்தை விதித்தவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். சொர்க்கத்தை கடமையானவனுக்கு அல்லாஹ் தாலா ஏதாவது ஒரு தீமையை கொடுத்து நரகத்தை கடமையாக்குவான். மாணவர்களே, எவ்வளவு பெரிய வரலாறுகள் மூசா நபியினுடைய வரலாறுகளிலே தென்படுகிறன. அதிலும் ஆராய்ந்து அதனிடம் தெரிந்து அதனிடம் படிப்பினை பெற வேண்டும். அன்பானவர்களே, அப்பேற்பட்ட ஃபிரௌன் அவனுடைய எல்லா விதமான நற்கிரிகளையும் விட்டு, அவனுடைய ஒட்டுமொத்த நல்லறங்களை விட்டு அவன் முழுமையாக காஃபிராக, முழுமையாக அல்லாஹ்விற்கு பிடிக்காதவனாக மாறிவிட்டான். இப்படியே மாற மாற ஒரு பக்கம் மக்களுடைய சாபம், ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் சாபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ இருந்த ஃபிரௌன் ஏடா இப்படி மாறலாம், யா அல்லாஹ் ஏன் இப்படி மாறலாம், தூக்கிடு, அழிச்சிரு. இரண்டாவது, ரப்பினுடைய அடியாரை அன்னை ஆசியா அம்மையை துன்புறுத்தலானான், அடிக்கிறான், போட்டு அடித்து எல்லாமே பண்ணான். இறுதி கட்டமாக, இந்த சம்பவத்தினுடைய இறுதி கட்டமாக அன்னை ஆசியா அம்மையாரை ரொம்ப துன்புறுத்தலாகி கடைசியில் ஒரு இறுதி நேரத்தில் என்ன செய்யறான், நீ ஈமானை ஏற்றுக்கலன்னு சொன்னால் உனக்குன்னு கட்டப்பட்ட அரண்மனை, இது முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கப்பட்டிருக்கும், உனக்குன்னே கட்டப்பட்டிருக்கிற அரண்மனை இது உனக்கு ஹராமாகிவிடும். இதை நீ ஏற்றுக்கலன்னு சொன்னால் இந்த அரண்மனை உனக்காக கட்டப்பட்டன. நான் ஆசையாக என் ஆசியா அம்மையாருக்கு கட்டப்பட்ட அரண்மனை நீர் நானா மூசாவுடைய இறைவன் தான் ரப்புங்கிறியே, அப்படி சொல்லாத, மறுத்திரு. அல்ல, இறைவன் தான், ரப்ப அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னுடைய ஈமானியத்து கொள்கையை அன்னை ஆசியா அம்மையார் நிலைக்க செய்தார்கள். வரலாறுகள், காலங்கள் கிடக்கின்றன. இறுதியிலே அன்னை ஆசியா அம்மையாரை அழிக்க துணிந்த ஃபிரௌன் என்ன தெரியுமா செய்தான், அவருடைய தோலை உரிக்க ஆரம்பித்து விட்டான். உடல்ல இருந்த தோலை அப்படியே செதுக்க ஆரம்பிச்சிட்ட அடியார்களை விட்டு. அடுத்து நிறுவனப்படுத்தி விட்டான். நிறுவனப்படுத்தி ஒட்டுமொத்த தோலையும் சிதைத்தான். இறுதியில் பாறாங்களை எடுத்துட்டு வந்து மேலே இருந்து தூக்கி போட சொன்னான். அல்லாஹ் அக்பர். ஃபிரௌன் அவ்வளவு கொடியவனாக மாறிவிட்டான். அப்பேற்பட்ட ஃபிரௌன் கொடியவனாக மாறி இறுதியிலே அன்னை ஆசியா அம்மையாரை கொல்ல துணிந்து கொல்லவும் என்ன செஞ்சிட்டான், முயற்சி எடுத்து கல்ல பெரிய பாரங்கள் என்ன சொல்றான், தன்னுடைய சிப்பாய்களை விட்டு அன்னை ஆசியா அம்மையார் மீது வீசுங்கள் என்பதாக சொல்லி தோலை உரிக்கப்பட்டு பின் அந்த கல் வீசப்படுகிறது. வீசுவதற்கு முன்னாலே அன்னை ஆசியா அம்மையாருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. இந்த இடத்துலையும் ஃபிரௌன் தோத்துட்டான். அன்பானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் யாரை வேண்டாலும் எப்படி வேண்டாலும் மாற்றுவான். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா எவருக்கு வேண்டாலும் நல்லதை நாடுவான், எவர்களுக்கு வேண்டாலும் தீமையை நாடுவான். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். எனவே அனைத்து நாட்டத்தையும் புரிந்து கொண்டு ஃபிரௌன் எப்படி நல்லவனாக இருந்தானோ, அது எப்படி மனைவியினுடைய கையில் இருந்ததோ, அப்படி நம்முடைய கணவர்களை, நம்முடைய மனைவிமார்கள், உங்களுடைய வீட்டார்கள் புரிந்து அவர்கள் நடந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையால் அவர்கள் ஒரு நல்ல நிலைமையிலே இருப்பார்கள். அன்பானவர்களே, இனிவரும் காலங்களிலே இன்ஷா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறை தொடர்படியாக காணுவோம் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.